வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் பன்னீர் முட்டை புர்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது பன்னீர் முட்டை பொடி மாஸ், பன்னீர் முட்டை பொரியல்னு கூட சொல்லிக்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இது எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சப்பாத்தி பிரெட்டில் எல்லாமே ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணி கூட சாப்பிட்லாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம சப்பாத்தியில் ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணி கூட கொடுத்து விடலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காலத்து குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை பன்னீர் பொடி மாஸ் செய்யறதுக்குங்க நான் 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி 150 கிராம் பக்கம் பன்னீர் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வதக்கி விடுறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு அந்தளவு மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க. நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்கறிக்கு முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக பன்னீர் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நல்லா காய்கறியெல்லாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். இப்போ மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ உடச்சி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்ந்து கலந்துட்டு நல்லா வெந்து வரட்டுங்க முட்டை. அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முட்டை வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் தான் பன்னீர் சேர்க்கணும். இந்த பதத்தில் நம்ம பன்னீர் சேர்க்கும்போது நல்லா கலந்து வருங்க. முட்டை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இது கூடவே பன்னீருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னமே காய்கறிக்கு முட்டைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். இதையும் கலந்துக்கலாங்க. இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷங்கிறது 3 நிமிஷம் பக்கம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து விடும்போது அந்த சூட்லேயே பன்னீர் நல்லா வெந்துருங்க. துருவன பன்னீரில் ஈரப்பதம் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா வற்றி பன்னீர் முட்டை கூட கலந்து நல்லா வெந்து வர அளவுக்கு பார்த்து ட்ரையான வரைக்கும் எடுக்கும்போது சரியாக இருக்குங்க. இப்போ 3 நிமிஷம் பக்கம் நல்லா பன்னீர் சேர்த்து முட்டை கூட கலந்து நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி செய்திருக்கேங்க. நம்ம செய்து வச்சுருக்கிற முட்டை பன்னீர் பொடி மாசை ஸ்டஃபிங் செய்துக்கலாம். பாருங்கள், இதில் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் தடவி விட்டுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக முட்டை பொடி மாசையும் கூட ஸ்டஃபிங் செய்து ரோல் பண்ணிக்கலாங்க. சில குழந்தைகளுக்கெல்லாம் இந்த டொமேட்டோ சாஸ், மைனஸ் இதெல்லாமே பிடிக்கும். நான் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. முட்டை பன்னீர் பொடி மாசு சூடு ஆறி இருக்கணும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போதுங்க சூடு ஆற வச்சு ரோல் பண்ணி கொடுக்கும்போது தான் சரியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரோல் செய்துக்கலாம். பாருங்கள், இந்த சில்வர் ஃபாயில் கவர் இல்லாட்டி பட்டர் ஷீட்டு கூட நீங்கள் ரோல் பண்ணி பயன்படுத்திக்கலாங்க. இப்போ சப்பாத்தியில் ஸ்டஃபிங் செய்து ரோல் பண்ணி தரும்போதுங்க பட்டர் ஷீட், சில்வர் ஃபாயில் கவர் இருந்தால் ரோல் பண்ணி கொடுங்க. இல்லாட்டினா நார்மலாகவே ரோல் பண்ணி அவங்க சாப்பிட்றதுக்கு எதுவாக இருக்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியும் கூட நம்ம கொடுத்து விடலாங்க. இப்போ அருமையான சுவையில் முட்டை பன்னீர் புர்ஜி, பன்னீர் பொடி மாஸ் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.